எல்லாருக்கும் குட் மார்னிங். ஒடிசாரே ஜமஸ்தங்கு ஹாப்பி ராஜா. இன்னைக்கு அப்படின்னா இன்னைக்கு வந்துட்டு ஒடிசாவில் வந்து தீபாவளி. நமக்கு தமிழ்நாட்டில் எப்படி தீபாவளி மாதிரி அதே மாதிரி ஒடிசாவில் வந்து இன்னைக்கு தீபாவளி. எல்லாம் புது ட்ரெஸ் போட்டு ஸ்வீட் சாப்பிடுவாங்க. வீட்டில் எல்லோரும் ஸ்வீட் செய்வாங்க. அப்புறம் இன்னைக்கு நான்வெஜ் செய்வாங்க. அப்புறம் என்னடா 3 days இங்கே வந்து 3 days வந்து பண்டிகை, 3 நாள் பண்டிகை. அது வந்து 3 நாள் இன்றைக்கி ஃபஸ்ட் நாள், நாளைக்கு அடுத்த நாள் 3 நாள் இருக்குது. அதில் இன்றைக்கி ஒரு நாள் வந்துட்டு புது ட்ரெஸ் எடுத்துகிட்டு 3 நாளும் புது ட்ரெஸ் எடுப்பாங்க. புது ட்ரெஸ் போட்டு அப்புறம் தூளி ஆடுவாங்க. தொட்டி ஆடுவாங்க. தொட்டி ஆடுவாங்க. அது எல்லாருமே ஆடணும். புது ட்ரெஸ் போட்டுட்டு தோழி ஆடுவாங்க. 2வது நாள் வந்துட்டு நாளைக்கு புது ட்ரெஸ் போட்டு டுமாரோ ஸ்வீட் என்ன சொன்னாங்கன்னு தெரியல. ஆனால் 2வது நாள் நாளைக்கு என்ன ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. 3வது நாள் வந்துட்டு பூமி பூஜை பண்ணுவாங்க. பூமியில் வந்து நம்ம தரையில் வந்து யாரும் கால் வச்சு நடக்க மாட்டாங்க, செப்பல் போட மாட்டாங்க. அது வந்து பூமிக்கு வேண்டி பூஜை பண்ணுறது சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. அந்த 3 நாள் இங்கே வந்துட்டு இந்த பண்டிகை நடக்கும். அதனால் எங்குமே வந்து இன்றைக்கி வந்துட்டு கவர்மெண்ட் ஹாலிடே. நம்ம ஊரில் எப்படி அது மாதிரி எங்கே போடாமல் இருக்கிறோம். போடுவோம். பூவா பாருங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். பூவா வந்து ட்ரெஸ் போடலை. இப்போ பூவாவுக்கு வந்துட்டு நம்ம இது சரலா கூட்டிகிட்டு குளிச்சுட்டு இவனும் புது ட்ரெஸ் போட்டு நான் வந்துட்டு மார்க்கெட்டு போக போகிறேன். இன்றைக்கி மார்க்கெட் போயிட்டு நான் ஒரு சேரீ எடுக்கணும். புது சேரீ இருக்குது. இது வந்துட்டு சேரீ வந்துட்டு அம்மா அப்பா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. எனக்கு இங்கே வந்துட்டு அம்மா அப்பா தான் எடுத்துகிட்டு வரலையா, அதனால் எனக்கு வந்து ஹஸ்பண்ட் எடுத்து கொடுக்குறாங்க. நான் இன்றைக்கி புது சேரீ வச்சுருக்கேன். அது வந்து ஏதுன்னா அண்ணி இருக்கிறாங்களா, அண்ணி வீட்டிலேருந்து கொண்டு வந்தாங்க எனக்கு. ஏன்னா அண்ணியோட அம்மா அப்பா வாங்கிட்டு வந்தாங்களா அவங்களுக்கு. நானும் இருக்கேனா, அதனால் எனக்கு சரி பூவாக்கு ட்ரெஸ்ஸு அவனுக்கு இருக்குது. நாங்கள் போட்டு மார்க்கெட்டு போயிடுவேன். மார்க்கெட் போயிட்டு எனக்கு சேரீ எடுத்துகிட்டு வருவேன். நாளைக்கு போடுறதுக்கு, அடுத்த நாள் போடுறதுக்கு. இந்த வாரம் அவ்வளோதான். புது ட்ரெஸ் எல்லாம் பாருங்கள் போட்டுக்கலாம். ஜாலியாக பசங்க விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் எனக்கு இப்படி தான் நம்ம ஊரில் தீபாவளினாக்க சின்ன பிள்ளையில ட்ரெஸ் எல்லாம் போட்டு வீடு வீடாக போய் காமிக்கிறது. ட்ரெஸ்ஸை நேரமாக குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை வீடு வீடாக போய் காமிப்பேன். ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கா அப்படின்ட்டு. சரி வாங்க, நீங்கள் வந்து எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அந்த டே டாடா. பாருங்கள், நானும் வந்து புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு நான் மேக்கப் பண்ணிட்டேன். பூவாவுக்கும் புது ட்ரெஸ்ஸு போட்டு விட்டாச்சு. இப்போ நான் வந்துட்டு இன்றைக்கி மார்க்கெட்டு போக போகிறேன். மார்க்கெட் போயிட்டு சேரீ எடுக்கணும். இது வந்துட்டு இங்கே பாருங்க, இதுதான் இட்லி. இது வந்து சர்க்கரையும் தேங்காயும் வச்சுருக்குறாங்க இந்த இட்லியில். அப்புறம் 2 இட்லி வந்து அது வைக்காமல் கொஞ்சம் பட்டாணி குருமா வச்சுக்கிட்டேன். சரி வாங்க சாப்பிட்லாம். மதியம் காலையில் இந்த டிஃபன் தான். மதியத்துக்கு வந்து மீன் குழம்பு. நான்வெஜ் இன்னைக்கு செஞ்சாகணுமா, அதனால் மீன் குழம்பு செய்கிறாங்க. நாளைக்கு நான்வெஜ் தான், மட்டன் எடுப்பாங்க. சாப்பிட்டுட்டு இப்போ நான் வந்து மார்க்கெட் நாங்கள் 2 பேர் தான் கிளம்பி போகிறோம். பூவா வந்துட்டு தூங்கிட்டு இருக்கிறான். பூவா எந்திரிச்சுக்கிறதுக்காட்டி நம்ம வந்துட்டு போயிட்டு தேவையானது வாங்கிட்டு வந்துடணும். இங்கே வாங்கணும். சரி பூவாக்கு ட்ரெஸ்ஸு, இவங்களுக்கு ட்ரெஸ்ஸு இருக்குது. ஆனால் புது ட்ரெஸ் போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் சின்ன குழந்தைங்க போடுறதான். அதனால் நான் சின்ன குழந்தை, அதனால தான் நான் புது ட்ரெஸ் போடுவேன். எப்பயுமே சரி, எங்கள் வீட்லையுமே சரி, தீபாவளினா எங்கள் அம்மா அப்பா புது ட்ரெஸ் போட மாட்டாங்க. நாங்கள் தான் புது ட்ரெஸ் போடுவோம். சரி நம்ம என்ன எடுக்கலாங்கிறத நம்ம அங்கே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து கோவக்காய் மாதிரி இருக்குல்ல. ஆனால் இது வந்து கோவக்காய் கிடையாது. இது வந்து பருவல்னு சொல்லுவாங்க. ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது பொரியல் பண்ணி சாப்பிட்டு சூப்பராக இருக்கும்.
அப்புறம் வந்துட்டு இது பீர்க்கங்காய். இது என்ன காண்டு இது இது என்ன வா இது என்ன காய்? கங்கோணாவா? கங்கோணம் இந்த காயில் நம்ம ஊரில் கிடைக்காது. ஆனால் இது நான் சாப்பிட்டதில்லை. இந்த பருவல் சாப்பிட்ருக்கேன். அது வந்து காலிஃப்ளவர், இது வெண்டைக்காய், இதெல்லாம் நமக்கு தெரியும். இங்கே இருக்கு கத்திரிக்காய் பாருங்க, பச்சை கலர். இது என்ன காய்டி? பீன்ஸ் மாதிரி இருக்குது, ஆனால் பீன்ஸ் இல்லை. இது என்னது? ஜுடா ஜுடாங்கா. இது வந்து பீன்ஸ். இந்த இருக்குது பீன்ஸு, அதான் தெரியும். தக்காளி, காலிஃப்ளவர். பூவாக்கு வாங்கணும். சக்குரி கிழங்கு கிலோ போட்டுருவா. சரி வாங்கு, ரொம்ப வேணும். இங்கே பாருங்க, இந்த கிழங்கு பாருங்க, இது நம்ம வீட்டில் விளைஞ்சிருக்கு. இந்த கிழங்கு பூவாக்கு. இங்கே ஆப்பிள் வாங்கணும், அப்புறம் அங்கே டேட்ஸ் வாங்கணும், ஆரஞ்சு பழம் வாங்கணும். அங்கே ஆரஞ்சு பழம் வாங்கணும். அவ்வளோதான் வந்திருக்கோம். இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குல்ல, அதுக்கு தான் வந்திருக்கிறோம். பூவாக்கு ராக்கி வாங்கணும். ராக்கி கேளு, இந்த ஊரில் ராக்கி இல்லை. சுண்ணானு மண்டியாக்க பழகுது. கேவுரு மாவு. மாவு வேண்டாம், கேவுரு. கேவுரு கிடைக்காது, மாவு தான் கிடைக்கும். என்ன பண்ணுற? கேவுரு மாவாக இருக்குது. இது வந்து நான் அவங்க சுத்தமாக செஞ்சுருக்க மாட்டாங்க. நம்ம நீ அழுது எப்போ மாதிரி இதை பண்ணுறேன் பாரு. சோப்பு முதல்ல சோப்பு தான் பார்க்குறேன். நல்ல வேலை. நான் இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். வந்துட்டு பூவாதுக்குள்ளேயே முடிச்சிட்டான். சாப்பாடு ரெடி பண்ணிட்டுருக்கிறேன். என்ன சேரீ எடுத்துருக்கேன்னா, ஒரு சேரீ தான் எடுத்தேன். இன்னொரு சேரீ என்கிட்ட புதுசாக இருக்குது. அதனால் அதை வந்து லாஸ்ட் டே எனக்கு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் ஒரு சேரீ மட்டும் தான் எடுத்தேன். அது எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். இந்த சேரீ தான் ப்ரௌன் கலர். எனக்கு ப்ரௌன் கலர்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் ப்ரௌன் கலர் தான் எடுத்திருக்கேன். நல்லா இருக்குதா? காட்டன் சேரீ தான். எதுக்கு தெரியுமா காட்டன் சேரீ எடுக்கிறேன்? இது வந்து என்கிட்ட இது மாதிரி கிடையாது. அதனால் இப்போ வந்து நம்ம வந்து இது ரஃப் யூஸ்க்கு போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும்ல, சிம்பிளாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதனால் எடுத்தேன். இது வந்துட்டு நாளைக்கு போடுவேன் இந்த சேரீ. அப்புறம் பூவாக்கு சேரீ ரேட்டு வந்து பாருங்கள். ரேட்டு வந்து 440. கம்மி பண்ணவே இல்லை. ரொம்ப கெஞ்சிட்டு இருந்தேன், கொஞ்சம் லெஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. முடியாதுன்னுட்டாங்க இந்த கடையில். சரி, பூவாக்கு தான் வாங்கினேன். பாதாம், அப்புறம் கொண்டக்கடலை, ஜவ்வரிசி, ராகி, அவல், அப்புறம் முந்திரி, பூவாக்கு சோப்பு, இது 2 ஃப்ரூட்ஸு. அப்புறம் இது வந்து பூவாக்கு வந்து கேரட்டு, பீட்ரூட் வாங்கியிருக்கேன். அவ்வளோதான். இதுக்கு வந்து ப்ளவுஸு பாருங்கள், நல்லா இல்லை. இந்த சாரீக்குள்ளே ப்ளவுஸ் வந்து இதுதான். இந்த இமேஜில் உள்ளது நல்லா இருக்கும் பாருங்கள். இதில் உள்ளதான் இது. நல்லா இருக்கா? ஏன்னா நான் வந்து ரொம்ப கருப்பாக இருக்கேன்னா, கருப்பாக இருக்கிறது ரொம்ப டார்க்காக கலர் போட்டால் எனக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி கலர் எனக்கு ரொம்ப சூட்டாக. நாளைக்கு சேர் கட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருந்தால் அந்த ப்ளவுஸை போட்டுக்குவேன். இந்த பார்டர் நல்லா இல்லை, இல்லைன்னா இந்த கலரில் ப்ளவுஸ் இருக்குன்ட்டு மெரூன் கலரில் ப்ளவுஸ் இருக்கு, போட்டுக்கலாம். இன்றைக்கி அவ்வளோதான் வீடியோ. என்னால் வீடியோ எடுக்க முடியல.
அப்புறம் நாங்கள் வந்துட்டு இன்னைக்கு தூளி ஆடணும், தொட்டி ஆடணும். அறுந்து கீழே விழுந்துருச்சு. அது நான் ஆடக்குள்ளேலாம் ஒன்றும் பண்ணலை, எங்கள் டேடி ஆடினாங்க, அறுந்து போச்சு. சேலையில் தான் கட்டி ஆடணும், அது அறுந்து போச்சு. நெட்டு போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. நெட்டு வாங்க தான் போயிருக்காங்க, அதனால எடுக்க முடியாத வீடியோ. நான் வந்து வீடியோவை நான் கட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் முடிச்சுக்கிறேன். பூவாவுக்கு போகணும், வந்துட்டு ஆப்பிள் ரெடி பண்ணி கொடுக்கணும். நாளைக்கு என்ன டேங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம், என்னென்ன பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா காமி.